ஆருத்ரா கோல்டு வழக்கும் அமலாக்கத்துறையும் உண்மையை ஒத்துக்கொண்ட ஆர்.கே. சுரேஷ் தொடரும் கைதுகள் பீதியில் அண்ணாமலை. இதைத்தான் நாம் இன்னைக்கு பேச இருக்கிறோம். ஆருத்ரா கோல்டு வழக்கு உங்களுக்கு தெரியும். பல்லாயிரம் கோடி ரூபாய் பொதுமக்களினுடைய பணத்தை அதிகமான வட்டி தருவதாக ஆசை காட்டி ஆட்டையை போட்ட ஒரு நிறுவனம் இந்த ஆருத்ரா கோல்டு. இதில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பெரும் புள்ளிகளுக்கு, முக்கிய தலைகளுக்கு தொடர்பு இருக்கிறது. அவர்களுக்கு பெருமளவில் இதில் பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் பாஜகவினுடைய பல முக்கிய தலைகள் கைது செய்யப்பட்டார்கள். சிலர் தலைமறைவானார்கள், அதுவும் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த தலைமறைவானவர்களை சர்வதேச காவல்துறை உதவியோடு தமிழ்நாடு காவல்துறை கைது செய்தது. அதுல நடிகர் ஆர்.கே. சுரேஷ் அவராகவே எங்க வந்தாரு? தமிழ்நாட்டிற்கு வந்தார். அவர் இந்த விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி சில உண்மைகளை ஒத்துக்கொண்டிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். சில ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையிடம். இதுல பல பேருக்கு இப்ப பீதி ஏற்பட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் இதுல சிக்க போறாங்க? அமலாக்கத்துறையை வைத்து மீண்டும் மிரட்டி பார்க்கலாம் என்று பாஜக நினைத்தது. அதுக்கு ஒரு பெரும் சிக்கல் ஏற்கனவே வைக்கப்பட்டுச்சு. அதுல கூடுதல் சிக்கல், அங்கித் திவாரி கைது செய்யப்பட்டார்களே அமலாக்கத்துறை அதிகாரி, அதுல அடுத்த ஆப்ப தமிழ்நாடு அரசு வைத்திருக்கிறது. எங்கெங்க யார் யார் சிக்கியிருக்கிறாங்க என்பதெல்லாம் விரிவாக நம்ம வீடியோக்குள்ள பேச இருக்கிறோம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. வீடியோவை முழுமையாக பாருங்கள். முன்னதாக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று சொல்லிவிட்டு, இப்போ இந்த ஆருத்ரா கோல்டு வழக்கு உங்களுக்கு தெரியும். பல்லாயிரம் கோடி ரூபாய் மக்களுடைய பணத்தை ஆட்டையை போட்ட வழக்கு. இதனுடைய இயக்குனர் ராஜசேகர். இப்ப இதுல மிக முக்கியமாக தொடர்புடையவர்கள் அப்படின்னு 2-3 பேரை குற்றம் சாட்டியது பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை. அதுல ஒருவர் நடிகர் ஆர்.கே. சுரேஷ். அவர் யார் அப்படின்னா, இந்த போட்டோ பாருங்க, உங்களுக்கு தெரியும். பாத்தீங்களா? இதான் அண்ணாமலையை இழுத்து பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சி அண்ணாமலை கிஸ் அடிக்கிறார்ல. அண்ணாமலையின் மீது அவ்வளவு ஒரு அன்பு, நட்பு. அந்த அளவிற்கு பாஜகவோடும் அண்ணாமலையோடும் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த ஆர்.கே. சுரேஷ். இவர் வெளிநாட்டுக்கு தப்பி போயிருந்தாரு. இப்போ அவர் திருப்பி இவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. லுக் அவுட் நோட்டீஸ்னா, இவர் எங்கேயும் திருப்பி இந்தியாவுக்குள்ள எப்போ வந்தாலும் தகவல் சொல்லணும், இங்கே வேற எந்த வெளிநாட்டுக்கும் போக முடியாது, இந்த மாதிரி பல நெருக்கடிகள் கொடுக்கப்பட்ட உடனே இவர் என்ன பண்ணாரு, இங்கே வந்தார். தமிழ்நாட்டிற்கு விசாரணைக்கு ஆஜராகிறேன்னு வந்தார். அப்படி விசாரணைக்கு ஆஜரானவர் யார் முன்னாடி விசாரணைக்கு ஆஜராகிறார் அப்படின்னா, இன்றைய ஜூனியர் விகடன் இதழ் சில தகவல்களை சொல்லியிருக்கிறது. விசாரணை அதிகாரி ஏடிஎஸ்பி வேல்முருகன் அவர் முன்பாக நம்ம ஆர்.கே. சுரேஷ் ஆஜராகி இருக்கிறார். ஆஜராகி அவங்க பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுல மிக பிரதானமான கேள்வி, பணம் நீங்கள் வாங்கியது உண்மையா? யாருக்கிட்ட இருந்து? இந்த பாஜக பிரமுகர் ரூசோ, நடிகர் ரூசோ அவர்கிட்ட இருந்து நீங்க பணம் வாங்கியது உண்மையா அப்படின்னு கேட்டபோது, இந்த பாஜக பிரமுகர் ஆர்.கே. சுரேஷ், ஆமா 15 கோடி ரூபாய் நான் நடிகர் ரூசோவிடமிருந்து வாங்கியது உண்மை என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஒத்துக்கொண்டது மட்டும் இல்லாம, அந்த பண பரிவர்த்தனை நடந்ததற்கான சான்றுகள் இருக்குல்லையே, ஆதாரங்கள், அதுவும் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை வசம் வந்திருக்கிறது. இப்ப இந்த ரூசோவும் நம்ம ஹரிஸும் 2 பேரும் இதுல தொடர்புடையவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டுச்சு. இதுல ஆருத்ரா கோல்டு வழக்குல இந்த ஹரிஸுக்கு மிக முக்கிய பொறுப்பு, மாநில பொறுப்பு, விளையாட்டு பிரிவினுடைய மாநில பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தார் அண்ணாமலை. அப்போவே ஒரு பெரும் சர்ச்சை ஏற்பட்டுச்சு. பல்லாயிரம் கோடி ரூபாய் மக்களுடைய பணத்தை ஆட்டையை போட்ட ஒருத்தனுக்கு நீங்க எப்படி கட்சியில இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. இப்ப இவரை காப்பாத்துறதுக்கு பாஜகவும் அண்ணாமலையினுடைய வலதுகரம், இடதுகரம் என்றெல்லாம் நம்பப்படுகின்ற அந்த அமர் பிரசாத் அவரும் கடுமையா முயற்சி செய்தார்கள். அப்போ ஒரு சர்ச்சை வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, பல்லாயிரம் கோடி ரூபாய் மக்களுடைய பணத்தை மோசடி செய்த வழக்கில் தேடப்படும் ஒரு குற்றவாளிய, குற்றம் சாட்டப்பட்டவரை, இந்த ஹரிஸை கட்சியில பொறுப்பு போட்டது மட்டுமில்ல, பிரதம அமைச்சர், இந்தியாவுடைய தலைமை அமைச்சர், பிரதம மந்திரி நரேந்திர தாமோதர தாஸ் தமிழ்நாட்டிற்கு வருகின்ற பொழுது அவரை வரவேற்பதற்கு ஒரு குழு போடப்படுகிறது. அந்த குழுவுல இந்த ஹரிஸினுடைய பெயரை இடம்பெற செய்தார் அமர் பிரசாத். இதெல்லாம் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பாஜக காரனே கழிவு ஊத்துனான். மக்கள் பணத்தை இப்படி ஆட்டையை போட்டவங்களுக்குலாம் நீங்க பதவி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி.
இப்போ இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் இப்போ ஆர்கே சுரேஷ் எப்போ வருவார்னு காத்திருந்தாங்க. இப்போ வந்து அவர் சொன்ன தகவல்கள், கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் காவல்துறை இன்னும் வழக்கை வேகப்படுத்துகிறது, இன்னும் விரைவுபடுத்துகிறது. முக்கிய புள்ளிகள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். இதில் பாஜகவினுடைய மிக முக்கிய புள்ளி ஒருவருக்கு தொடர்பு இருக்கிறது என்று ஜூனியர் விகடன் ஏடு மட்டுமல்ல, இன்றைக்கு இன்ன பிற புலனாய்வு இதழ்களும் இதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நக்கீரன் உள்ளிட்ட புலனாய்வு இதழ்களும் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். யானை போல பலமாக இருந்த ஒரு மாநில நிர்வாகி, பாஜகவினுடைய மாநில நிர்வாகி கைது செய்யப்படலாம் அப்படின்னு இந்த இதழ்கள் குறிப்பிடுகின்றன. அது யார் அப்படின்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உங்க யூகத்துக்கே விடுறேன். அது யாரா இருக்கும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. அந்த யானை போன்ற பலம் வாய்ந்த மாநில நிர்வாகி யாராக இருப்பார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க கமெண்ட்ல போடுங்க. இப்ப இதுல அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு போயிருக்கிறாங்க. என்ன கதை நடந்திருக்குது அப்படின்னா, இதே ஜூனியர் விகடன் ஏடு வந்து ஒன்று குறிப்பிடுது. இதுல வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியினுடைய மாநில செயலாளர் அலெக்ஸ் சுதாகர் அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க பொருளாதார குற்றப்பிரிவு. இப்போ அவர் ஆஜராயிருக்கிறாரு. ஆஜராகி அவர் எல்லாம் பேசிட்டு விளக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்து இது தொடர்பாக இந்த ஜூனியர் விகடனுக்கு அவர் பேசுறாரு. பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, எத்தனையோ வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையிடம் வேறு பல வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருக்கின்ற பொழுது ஏன் ஆருத்ரா கோல்டு வழக்குக்கு மட்டும் இவ்வளோ ஆர்வம் காட்டணும்? எப்படி நல்லா இருக்குல்ல? இது பொதுவாக அந்த திருடனுங்க எல்லாம் எதைத்தான் சொல்லுவான். ஏதாவது போய் திருடிட்டு மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன், டேய் என்னடா பண்ண, சார் நான் மட்டுமா சார் திருடினா, அந்த அவனும் தான் திருடினா, அந்த அதை பிடிக்கலையா சார்னு கேட்பான்ல. அந்த மாதிரி எத்தனையோ வழக்குகள் இருக்கின்ற பொழுது இதற்கு மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்? 2000 கோடி ரூபாய்க்கு மேலே மக்கள் பணத்தை ஆட்டையை போட்டுட்டு கேட்குற கேள்வியை பற்றிலாம் எத்தனையோ வழக்குகள் இருக்கின்ற பொழுது இதற்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். இப்ப அவரே அடுத்து சொல்றாரு, அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டுகின்ற மாதிரி இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றாரு, தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை பொருளாதார குற்றப்பிரிவினுடைய நடவடிக்கையை அமலாக்கத்துறையும் சிபிஐயும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன. ஆருத்ரா உள்ளிட்ட சில மோசடி வழக்குகளை அமலாக்கத்துறையே விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறது. அப்போது தமிழ்நாடு காவல்துறைக்கு நெருக்கடி இருக்கும் அப்படின்னு. எப்படி நல்லா இருக்குல்ல? இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இதை வந்து அமலாக்கத்துறை கையில் எடுத்துக்கிட்டு அவங்களே விசாரிப்பாங்க. இந்த பாண்டியன் படம் பார்த்துருக்கீங்களா? ரஜினிகாந்த் நடித்த படம், பழைய படம், ரைட் பாண்டியன் அப்படின்னு அவர் ரைட்லாம் போட்டு வருவார். அதில் வந்து அவர் வந்து ஒரு சிபிஐ அதிகாரி, ரைட்டா? அவங்க சகோதரி வந்து காவல்துறையில் இருப்பாங்க. அப்போ அவர் வந்து அப்படி சிபிஐன்னே தெரியாத மாதிரி அவர் வந்து மாறுவிடத்தில் இருப்பார். மாறுவிடம் மீன்ஸ் யூனிஃபார்மில் இருக்க மாட்டார், அன்யூனிஃபார்மில் இருப்பார்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க சகோதரி, அவங்க அக்கா வந்து கைது பண்ணிடுவாங்க காவல்துறை, லோக்கல் காவல்துறை கைது பண்ணிடும். லோக்கல் காவல்துறை கைது பண்ணோன்னு இவர் என்ன பண்ணுவார், அவங்க அக்கா காப்பாற்றுறதுக்காக சார்ஜ் எடுத்துப்பார். சார்ஜ் எடுத்து அப்படியே ஜீப்பில் வந்து இறங்கி அவங்க அக்கா வந்து நான் தான் வந்து உங்களையெல்லாம் அவரோட உயர் அதிகாரி, எனவே இவங்களை நான் கஸ்டடியில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அக்கா காப்பாற்றி கூட்டி போயிடுவார். அந்த மாதிரி இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அமலாக்கத்துறை அப்படின்னா பிரச்சனை இல்லை, மோடிஜி கையில் வேணா இருக்கு, நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகிக்கலாம். ஏன்னா அப்படி பல பேர் எஸ்கேப் ஆகிருக்கிறாங்க. நீங்கள் வந்து நம்ம அஜித் பவாரினுடைய சகோதரர், சரத்பவாரினுடைய சகோதரர் அஜித் பவார் வந்து 10,000 கோடியை ஏமாற்றி விட்டார், 10,000 கோடி அவர்கிட்ட இருக்குது அப்படின்னாங்க. அவர் பாஜகவுக்கு ஆதரவாக பேசினார், அவ்வளோ எல்லாம் மறந்து அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு. இந்த மாதிரி வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்கத்தில் சாரதா சிட் ஃபண்ட் ஊழல் வழக்கில், இப்படி பல வழக்குகள்லையும் பாஜகவில் அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் என்னது, வா முடியா வா, நீலாம் இன்னிலேருந்து நீ யாரு, பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நம்மளையும் சொல்லிடும் அமலாக்கத்துறைன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அமலாக்கத்துறையை வைத்து நீங்கள் மிரட்ட நினைத்தீர்கள். அமலாக்கத்துறைக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆப் அடிச்சாச்சு. அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை கைது செய்து உள்ள போட்டுச்சுல தமிழ்நாடு போலீஸு. இப்போ இவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க. நான் ஏற்கனவே அப்போ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீதிமன்றத்தில் இதற்கு மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறைக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகளை கைது செய்வதற்கு உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, சட்டத்தில் இடம் இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பல நீதிமன்ற தீர்ப்புகள் அதற்கு இருக்குன்னு. இப்போ இவங்க மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. மதுரை உயர்நீதிமன்றம் நேற்று தெளிவாக ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரியை கைது செய்வதற்கு மாநில அரசுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறதுன்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இப்போ அந்த அங்கித் திவாரி மீண்டும் இங்கே போயிருக்காரு, ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஏன் சொல்றேன்னா, அமலாக்கத்துறை அதிகாரியே ஜெயிலுக்குள்ள தான் இருக்கிறாரு. இவங்க அது புரியாம அமலாக்கத்துறை மட்டும் வரட்டும், இந்த சுல்தான்பேட்டை ஓட்டை மட்டும் என்னட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி
அமலாக்கத்துறை மட்டும் வரட்டும், அப்புறம் இருக்குது அப்படின்னா அமலாக்கத்துறை அதிகாரியை தான் முடிச்சு உள்ள போட்டாச்சே இல்லையா? அதனால இந்த மிரட்டல் உருட்டல் போக்குகள் எல்லாம் பாஜக கைவிட்டுட்டு ஒழுங்கா திருந்தி வாழ நினைச்சா நாட்டுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. இப்போ இதுல அடுத்தடுத்தது போகும், யார் யாருக்கெல்லாம் பணம் போச்சு அப்படின்னு போகின்ற பொழுது உங்க கண்ணு முன்னாடி அமர் பிரசாத் வரலாம், உங்க கண்ணு முன்னாடி அண்ணாமலை வந்து போகலாம், ஹெச் ராஜா வரலாம், பாஜக இருக்கக்கூடிய யார் வேணாலும் உங்க கண்ணு முன்னாடி வந்து போகலாம், அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. ஆனால் தேவைப்பட்டால் இவர்கள் அத்தனை பேரிடமும் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை விசாரணை நடத்தும். யார் யாருக்கு பணம் போச்சுங்கிறத இவங்க சொல்ல வேண்டிய இடத்திற்கு தள்ளப்படுவார்கள். இதே ஜூனியர் விகடன் இதழ் இன்னொரு வரியை சொல்லுகிறது, யாராக இருந்தாலும் எந்த வித இதுவும் இல்லாம தெளிவா சொல்லிட்டாங்களாம். மேலிடம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வழக்கை தீர விசாரித்து குற்றமிழைத்தவர்கள் எந்த கட்சியினராக இருந்தாலும், அப்படின்னா என்னன்னா பாஜக காரனாவே இருந்தாலும் அதுக்கு அர்த்தம், பாஜக காரனா இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கிறது ஆட்சி மேலிடம் அப்படின்னு அதிகாரிகள் சொன்னதாக. அப்படின்னா நீங்க அப்படிலாம் பயப்படாதீங்க, எடப்பாடி பழனிசாமி மாதிரிலாம் யோசிக்காதீங்க, ஓபிஎஸ் மாதிரி யோசிக்காதீங்க, பாஜக காரன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பொம்மாதீங்க, யாராக இருந்தாலும் தூக்கி உள்ள கூட பார்த்துக்கலாம், அதை நம்ம கண்முடியை பார்த்துட்டோமே, அமலாக்கத்துறை அதிகாரியை கைது பண்ணிட்டாங்க. அதனால் தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் அதில் உறுதியாக இருக்கிறார்கள், கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதில். இந்த வழக்கு வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. இதில் விரைவில் அடுத்தடுத்த கைதுகள் இன்னும் தொடரும். அந்த பீதியில் இப்போ அண்ணாமலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இடிந்து போய் உட்கார்ந்திருக்கிறார். விரைவில் நல்ல அடுத்தடுத்த செய்திகள், அடுத்தடுத்த கைதிகள் யார் யார் கைது செய்யப்படுவார்கள் அல்லது கைது செய்யப்படுகிறார்கள் என்ற நல்ல செய்திகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.